வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு நாடோடிகளாக தங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்த பர்மிங்காம் மேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வடக்கு சாபிசானில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக எப்படி உருவானது, அதுங்களை எதிர்த்து நின்ன சிங்கங்களை அதுங்க எப்படி ஃபேஸ் பண்ணிச்சு, ஒவ்வொரு ப்ரேடாக எப்படி கைப்பற்றிக்கிட்டே போனது, மஜிங்லானி, செலாட்டிஸ், மடிம்பாஸ் அப்படின்னு லெஜெண்டரி லைன் சுற்றி ஆட்சி பண்ணும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அடுத்து நாங்கள் தாண்டா அப்படின்னு தைரியமாக இதுங்க எப்படி நின்றுது அப்படின்ட்டு இதுங்களோட கிட்டத்தட்ட முதல் 5 வருஷ கதையை தான் இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2010க்கும் 2011க்கும் இடைப்பட்ட காலத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த டெம்பாவடி கேம் ரிசர்வில் ஓர்பன் ப்ரைடு இல்லைனா பர்மிங்காம் ப்ரைடுன்னு அழைக்கப்படுற ஒரு சிங்கக்கூட்டத்தில் 5 ஆண்குட்டிகள் பிறந்தது. இதுங்களோட 3 அப்பாக்களும் பர்மிங்காம் மேல்ஸ்னு அழைக்கப்பட்டது. அதே மாதிரி இதுங்க பிறந்த சிங்கக்கூட்டமும் பர்மிங்காம் ப்ரைடுன்னு அழைக்கப்பட்டதால் இந்த 5 ஆண் சிங்கங்களோட கூட்டணியும் பர்மிங்காம் மேல்ஸ்னு அழைக்கப்பட்டது. இதுங்களுக்கு கௌரி மேல்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது. கிட்டத்தட்ட 2013 தான் சொந்த கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட 5 ஆண்களும் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தது. 2013 அக்டோபரில் சாபிசாம் கேம் ரிசர்வோட வடக்கு பகுதியில் இதுங்க நுழைஞ்சுது. அந்த டைமில் வடக்கு சாபிசான் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது 2 சவுத் மடிம்பாஸ். மடிம்பாஸும் பர்மிங்காம் மேல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே ஆட்சி பரப்போட எல்லையில் காணப்பட்டது. 2 தெற்கு மடிம்பாஸும் வடக்கு சாபிசானில் 3 சிங்க கூட்டங்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. என்குகுமா, ஸ்டைக்ஸ், டார்ச்வுட். இதுக்கு முன்னாடி தங்களோட டெரிட்டரியை பிடிக்க வந்த 10 சிங்கங்களோட கூட்டணியை தோக்கடிச்சு கெத்தா வடக்கு சாபிசானில் மடிம்பாஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இதுங்க எதிர்த்து நின்ன 10ல் 2 முக்கியமானதுன்னா ஒன்று மேப்பகோஸ், இன்னொன்று மஜிங்லானிஸ். இப்படி பல சிங்க கூட்டங்களை தோக்கடிச்சு வடக்கு சாபிசானில் வலுவான முத்திரையை பதிச்சது மடிம்பாஸ். ஆனால் இப்போது இதுங்களோட ஆட்சி பரப்பில் முழு கான்ஃபிடென்ட்டோட 5 பர்மிங்காம் மேல்ஸும் அலைஞ்சு திரியுது. 3 நாளில் 4 பஃபலோவை வேட்டையாடி சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்குங்க. வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் யூரின் சென்ஸ்மெல் மூலமாக எல்லையை மார்க் பண்ணுறதும் கர்ஜிக்கிறதும் அப்படின்னு இதுங்களோட அடாவடித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போனது. ஆனாலும் இதுங்க இருக்கிறது ஒரு ஆபத்தான ஏரியா. எல்லா பக்கமும் ஜாம்பவான்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. வடக்கு சாபிசானில் மடிம்பாஸும், மேற்கில் செலாட்டிஸும், கிழக்கில் மஜிங்லானிஸ் அப்படின்னு சுற்றி எதிரிகள் தான். அப்படி தான் 2014 நவம்பர் 2ஆம் தேதி ஒரு செலாட்டி மேல் 2 பர்மிங்காம் பாய்ஸ் கிட்ட மாட்டிச்சு. ஒரு தரமான சண்டைக்கு அப்புறம் செலாட்டி மேல் துரத்தப்பட்டது. ஆனால் இதுக்கு பழிவாங்கிற விதமாக 2015 ஜனவரி 23 ஒரு பர்மிங்காம் மேல் செலாட்டிஸ் எல்லைக்குள்ளே போயிடுச்சு. இதை பார்த்த 2 செலாட்டி மேலும் அதுங்களை அங்கேருந்து விரட்டி அடிச்சுது. 2015 ஜனவரி 25 ஒரு பர்மிங்காம் உடம்புல மோசமாக கடிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு எக்ஸாக்டாக என்ன காரணம்னு தெரியலனாலும் மேபி மஜிங்லானிஸும் செலாட்டிஸும் இதுக்கு காரணமாக இருக்கும்னு கேஸ் பண்ணப்படுது. 2015 பிப்ரவரி 18 5 பர்மிங்காம் மேல்ஸும் இருக்குது. கூட இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா ஒரு பெண் சிங்கத்தோட இறந்து போன உடலும் கிடக்கு. கடைசியில் என்னென்னு பார்த்தா என்குகுமா ப்ரைடோட ஒரு பெண் சிங்கத்தை 5 பர்மிங்காம் மேல்ஸும் கொன்று அதை சாப்பிட்டு இருந்திருக்கு. இதுங்களோட ஆதிக்கத்தை தெரிவிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஏதோ வித்தியாசமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மடிம்பாஸ் அடுத்த நாள் காலையில் எங்கேயும் போகாமல் என்குகுமா ப்ரைட்லேயே இருந்தது. 1 மணி நேரத்தில் பல முறை கர்ஜனை பண்ணிச்சு. ஒரு போர் தொடங்குறதுக்கான எல்லா அறிகுறியும் தென்பட்டுது. உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் மடிம்பாஸ் 6 சிங்கங்களாக இருந்தது. இதில் 2012 ஒரு சிங்கம் காணாமல் போக மீதி 5 மடிம்பாஸ் தான் இருந்தது. கூட்டணிக்குள்ளே ஏற்பட்ட சில குடைச்சல்னால 2013 கூட்டணி 2ஆக பிரிஞ்சுது. வடக்கில் மணியாலத்தில் 3 மடிம்பாஸும், தெற்கில் நார்த் சாபிசானில் 2 மடிம்பாஸ்னு இதுங்க பிரிஞ்சுடுச்சு. இப்போது தெற்கில் இருக்கிற 2 மடிம்பாஸ் எல்லையில் தான் 5 பர்மிங்காம் மேல்ஸும் இருக்குது. இளம் சிங்கங்களாக அதுங்க இருந்தாலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது. ஸோ மடிம்பாஸ் கூட்டணி மறுபடியும் சேர்ந்தாதான் இதுங்களை எதிர்க்க முடியும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். 2015 மார்ச் 9 5 பர்மிங்காம் மேல்ஸுக்கும் 2 மடிம்பா மேல்ஸுக்கும் இடையில 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக காணப்பட்டது. ஆனால் எந்த சண்டையும் நடக்கலை. ஆனால் சீக்கிரமே அதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டே இருந்தது. 2015 ஜூலை 23 அத்துமீறி மஜிங்லானிஸ் எல்லைக்குள்ளே நுழைஞ்சதால் பர்மிங்காம்ஸ் விரட்டி அடிக்கப்படுது. 3 மஜிங்லானிஸ் மேல்ஸும் அனுபவத்திலையும் வலிமையிலையும் உருவத்திலையும் பெருசாக இருந்ததால் அதுங்க ரொம்ப ஈஸியாக எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த இளம் ஆண் சிங்கங்களான பர்மிங்காம் மேல்ஸை ஈஸியாக துரத்த முடிஞ்சுது. மஜிங்லானிஸால் துரத்தப்பட்ட அதே நாள் ஒரு எருமை மாட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மடிம்பாஸோட கர்ஜனையை இதுங்க கேட்குது. ஆனால் ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் இறைச்சியை கண்டினியூ பண்ணுதுங்க. 2015 ஆகஸ்ட் 5 நைட்டில் பர்மிங்காம் பாய்ஸ் ஒரு எருமையை வேட்டையாடுது. ஸ்டைக்ஸ் ப்ரைடோட இருந்த மடிம்பாஸ் பர்மிங்காம் பாய்ஸை பார்க்குது. மடிம்பாஸ் எப்பவும் போல் எந்த ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் பர்மிங்காம் பாய்ஸை அங்கேருந்து விரட்டி அடிக்குது.
இப்படி பெர்மிங்காம் பாய்ஸ் பல மூலையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் இது இப்படியே நீடிக்காது. ஏன்னா நாட்கள் போக போக அதுங்க வலிமையாகிட்டே இருக்கு. இதை மடிம்பாஸாலையும் உணர முடிஞ்சுது. ஏன்னா இந்த சின்ன சண்டைக்கு அப்புறம் மடிம்பாஸ் ஸ்டைக்ஸ் பிரைடோட சேர்ந்து தெற்கு நோக்கி போயிடுச்சு. பெர்மிங்காம் பாய்ஸோட ஆட்டமும் ஆரம்பிச்சுது. 2015 ஆகஸ்ட் 7 இன்னொரு என்குகுமா இளம் பெண் சிங்கம் பெர்மிங்காம் மேல்ஸால கொல்லப்பட்டது. இதுக்கு அர்த்தம் என்குகுமா பிரைட் கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து தெற்கு நோக்கி நகர்ந்து ஸ்டைக்ஸ் பிரைடில் இருந்த 2 குட்டிகளை கொண்டு இருக்கு. ஸ்டைக்ஸ் பிரைடும் கைப்பற்றப்பட்டிருக்கு. வடக்கில் ஓரளவுக்கு அதிகாரத்தை பதிவு பண்ணியாச்சு. போகிற இடமெல்லாம் யூரின் மூலமாக தங்களோட வருகையை மார்க் பண்ணிகிட்டே போகுதுங்க. இப்படி வடக்கு சாபிசானில் பெர்மிங்காம் மேல்ஸ் தங்களோட அதிகாரத்தை தெரிவிக்கும் போது மடிம்பாஸ் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதாவது வடக்கு சாபிசானில் அமைதியாக ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் பெர்மிங்காம் மேல்ஸ் கூட மோத முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மடிம்பாஸ் எந்த சண்டையும் இல்லாமல் அமைதியாக வடக்கு சாபிசானில் இருந்து மொத்தமாக வெளியேறிடுச்சு. வெளியேறின அதுங்க 4 மஜிங்லானிஸ் மேல்ஸும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த கிழக்கு சாபிசாண்டுக்கு சவால் விட்டுது. சில போராட்டங்களுக்கு அப்புறம் மஜிங்லானிஸ் கிட்ட இருந்து லண்டோலோசியாவும் அதை சுற்றி இருந்த பகுதியையும் கைப்பற்றி அரசர்களாக மாறிச்சு. ஸோ இப்போ மடிம்பாஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்த வடக்கு சாபிசானில் பெர்மிங்காம் மேல்ஸ் தான் அரசர்கள். 2015 செப்டம்பர் 3 டார்ச்வுட் பிரைடும் கைப்பற்றப்பட்டது. 2015 செப்டம்பர் 7 மறுபடியும் என்குகுமா பிரைடில் இருந்த ஒரு இளம் பெண் சிங்கம் கொல்லப்பட்டது. பிரைடுக்கு எந்த விதத்திலையும் தேவைப்படாத பழைய தலைமை ஆண் சிங்கங்களோட குட்டிகள் கொல்லப்படுறது ஒரு சாதாரண விஷயம்தான். இதை தான் பெர்மிங்காம் மேல்ஸும் பண்ணிச்சு. என்குகுமா, ஸ்டைக்ஸ், டார்ச்வுட் இந்த 3 பிரைடில் இருந்த பழைய ஆண் சிங்கங்களோட தேவையில்லாத குட்டிகளை கொண்டுட்டு அந்த பிரைடில் இருந்த ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ண ஆரம்பிச்சுது. மேட்டிங் தான் இதுங்க அஃபீஷியலாக அரசர்களாக மாறிச்சுங்கிறதுக்கான ஒரு அடையாளம். பெர்மிங்காம் பாய்ஸ் மடிம்பாஸை வெளியேற்றினது பல பேர்த்துக்கு சோகமாக இருந்தாலும் இயற்கையோட பார்வையில் சரியான விஷயந்தான் இது. இந்த கூட்டணி இப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகலை. 2016 ஏப்ரலில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 5 பெர்மிங்காம் பாய்ஸில் ஸ்கிராப்பர்னு அழைக்கப்படுற ஒரு சிங்கம் பஃபலோவை வேட்டையாடும் போது மோசமாக காயம்பட்டு இறந்துடுச்சு. பஃபலோவால் ஏற்பட்ட காயத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட அது ரொம்ப நாளாக தான் கூட்டணியில் இருந்து விலகியே காணப்பட்டது. கடைசியில் மொத்தமாக விலகியே போயிடுச்சு. பெர்மிங்காம் மேல்ஸோட செயல்பாடுகள் எல்லோரோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி இருந்ததால் 2016 அக்டோபர் 16 அதுங்களுக்கு அப்பியரன்ஸுக்கு ஏற்றபடி பேர் வைக்கப்பட்டது. வலது காதில் ஒரு சின்ன வெட்டும் கன்னத்தில் தழும்புகளும் இருக்கிறது என்சுக்கி. மூக்குள்ள வடுவும் யாருக்கும் பயப்படாத ஒரு தன்மையும் இருக்கிறது நென்கா. வலது பக்கத்தில் உதடு பிளவுபட்டும் வலது காது தொங்கியும் இருக்கிறது டினியோ. முகத்தோட வலது பக்கத்தில் ஆழமான ஒரு காயம். அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எம்ஃபோமோ. கூட்டணியில் ஒரு ஆள் குறைஞ்சாலும் அது எந்த விதத்துலையும் இதுங்களை பாதிக்கலை. எப்பவும் போல் தன்னோட ஆதிக்கத்தை வடக்கு சாபிசானில் கண்டினியூ பண்ணிச்சு. சில மாதங்களுக்கு அப்புறம் இன்னொரு பொறுப்பும் இதுங்களுக்காக காத்திருந்தது. அது அப்பாவா. தான் கைப்பற்றின சிங்க கூட்டங்களில் பெர்மிங்காம் குட்டிகளை பிறந்தது. பெர்மிங்காம் மேல்ஸுக்கும் பொறுப்புகள் அதிகமானது. குட்டிகளை பாதுகாக்க முன்னை விட முழு வலிமையோட எல்லையை பாதுகாக்கணும். இந்த விஷயத்தில் மற்ற ஆண்களை விட எம்ஃபோமோ தான் கெட்டிக்காரன். எம்ஃபோமோங்கிற பேருக்கு அதிகாரம் அப்படின்னு பொருள் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரியே அதுவும் நடந்துக்கும். கூட்டணியில் எப்பவுமே அதுதான் ஒரு ஃப்ரீ பேர்டு. அடிக்கடி தான் பிரதர்ஸை பிரிஞ்சு தனியாக போய் எல்லையை பாதுகாக்கவும் மற்ற சிங்கங்களோட எல்லையை கைப்பற்றலாமானும் செக் பண்ணும். நாடோடிகளை விரட்டி அடிக்கிறதுல முன்னணிக்கும். இதுக்காக வார கணக்கில் தன்னோட பிரதர்ஸை பிரிஞ்சு தனியாக போயிடும். 2017 செப்டம்பர் 23 நைட்டில் அத்துமீறி தன்னோட டெரிட்டரியில் நுழைஞ்ச 2 ஸ்டைக்ஸ் மேல்ஸில் ஒன்றை மோசமாக தாக்கின பெர்மிங்காம் மேல்ஸ் இன்னொன்று அங்கேருந்து விரட்டி அடிச்சுது. நல்ல வேளையாக உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காயத்தோட அந்த ஸ்டைக்ஸ் மேல் தப்பிச்சுது. பக்கத்து டெரிட்டரியில் இருந்த கம்புலா பிரைடை 2 மேட்ஸ்பரி லைன்ஸ் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. பெர்மிங்காம் மேல்ஸ் அதிகாரப்பூர்வமாக அந்த பிரைடை கைப்பற்றலனாலும் 2017 ஆகஸ்டில் ஒரு கம்புலா பெண் சிங்கத்தோட ஒரு பெர்மிங்காம் மேல் இணை சேர்ந்தது. ஒரு வேளை அந்த பெண் சிங்கத்துக்கு அடுத்து பெர்மிங்காம் பாய்ஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் முன்கூட்டியே இணை சேர்ந்துருவோமேனு பெர்மிங்காம் பாய்ஸ் கூட மேட் பண்ணியிருக்கலாம். அடுத்து வந்த ஒரு சம்பவமும் அதை நிரூபிச்சுது. 2017 செப்டம்பர் 26 5 கம்புலா பெண் சிங்கங்களோட ஒரே ஒரு மேட்ஸ்பரி ஆண் மட்டும் காணப்பட்டது. கொஞ்ச நேரத்திலேயே 2 பெர்மிங்காம் பாய்ஸும் வந்து ஒரு கலவரம் ஆரம்பிச்சுது. ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறம் மேட்ஸ்பரி மேல் அங்கேருந்து துரத்தப்பட்டு கம்புலா பிரைட் கைப்பற்றப்பட்டது. ஒரு சிங்கத்தோட 114 டெசிபிள் அளவுக்கான கர்ஜனை சத்தம் ஓப்பன் பிளைன்ஸில் 10 கிலோமீட்டர் தூரம் வர கேட்கும். அவ்வளோ சத்தமான கர்ஜனை மூலமாக இனிமே இது எங்கள் இடம்னு சுத்துப்பட்டு ஏரியாவுக்கும் அறிவிச்சுது. நாட்கள் ஓட ஓட கூட்டத்தில் குட்டிகள் அதிகமாகிட்டே போக இதுங்க கைப்பற்றின எல்லா சிங்க கூட்டமும் செழிச்சு வளருது. இப்படி சுத்துப்பட்டு ஏரியாவிலையும் பெர்மிங்காம் மேல்ஸ் கெத்தாவும் மாசாவும் வளரும் போது
நென்கா பண்ணுற இந்த விஷயம் அதுக்கே நல்லா இருக்கா? கூட்டணியோட மானத்தையே வாங்குது. லெப்பர்ட் டிங்கானா ஒரு இம்பாலமான கொன்று மரத்தில் வச்சிருக்கு. நம்மளும் சும்மா இல்லாமல் மரத்தில் ஏறி அதை திருடி சாப்பிடுது. இவெல்லாம் காட்டுக்கு அரசனான்னு நினச்சிக்கிட்டு டிங்கானா அங்கேருந்து ஓடி போயிடுது. இது அரசனுக்கு அழகிலினாலும் அதுக்கும் பசிக்கும்ல, சாப்பிட வேணாமா? சரி, அடுத்து பெர்மிங்காம் மேல்ஸோட மூவ் என்ன? 2017 அக்டோபர் 22 பெர்மிங்காம் மேல்ஸ் இல்லாதப்ப ஒரு மேட்ஸ்பரி ஆண் பெர்மிங்காம் பாய்ஸ் எல்லைக்குள்ளே நுழைஞ்சி 4 கம்புலா பெண்சிங்களோட மீட்டிங்கில் ஈடுபட்டது. காற்றுல வந்த மேட்ஸ்பரி ஆணோட ஸ்மெல் மூலமாக அதை கண்டுபிடிச்ச 2 பெர்மிங்காம் மேல்ஸும் அதுங்களை நோக்கி வருது. ஆனால் ஒரு கம்புலா பெண்சிங்கத்தோட ஈஸ்டர்ஸ் வாசனை அதுங்களை கவர்ந்து இழுக்க மேட் பண்ணுற ஆசையில் 2 பெர்மிங்காம் பாய்ஸும் கம்புலா பெண்சிங்கத்தை நோக்கி போயிடுது. அது கூட யார் மேட் பண்ண போகிறாங்கிற போட்டியில் இதுங்க 2த்துக்கும் இடையில சண்டை வருது. இந்த சின்ன கேப்பில் இதாண்டா சான்ஸ்னு மேட்ஸ்பரி மேல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. ஒரு பொண்ணால் தப்பிச்சுது, இல்லைன்னா மேட்ஸ்பரிக்கு சங்கு தான். 2017 நவம்பர் 4 பெர்மிங்காம் பாய்ஸும் ஒன்றா இருக்குது மேட்ஸ்பரி பிரைடோட ஓப்பன் பிளைன்ஸில், அதாவது அதுங்களோட டெரிட்டரியோட தூரமான தெற்கு பகுதி. இதுக்கு காரணம் 4 பசங்களும் எல்லை பகுதியை வடக்குல இருந்து தெற்குக்கு விரிவு பண்ண நினைக்குது. ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது, என்னென்னா வேகமாக போகணும்னா தனியாக போங்க, தூரமாக போகணும்னா சேர்ந்து போங்க. இந்த பழமொழியை பெர்மிங்காம் பசங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. எப்போயெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்றாவோ 2ஆவோ இருக்குங்க. ஆனால் எல்லை பகுதியை விரிவாக்க நினைக்கும் போது 4ம் சேர்ந்து இருக்கு. ஸோ ஒற்றுமை தான் வலிமைங்கிறது அதுங்களுக்கு தெரியுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட டெரிட்டரியை பெருசாகிட்டே இருக்கும்போது 2017 நவம்பர் 23 நென்கா சலலா பிரைல இருந்த ஒரு பெண் சிங்கத்தோட மேட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து 2017 டிசம்பர் 7 சலலா பிரைடுக்கு வந்த ஒரு பெர்மிங்காம் மேல் எப்பவும் போல முந்தைய தலைமை ஆணோட இளம் பெண் குட்டியை கொன்னுது. இது சலலா பிரைடும் கைப்பற்றப்பட்டிருக்குங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. இப்படி 5 பிரைடை கைப்பற்றி தேவையில்லாத குட்டிகளை ரிமூவ் பண்ணி ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ணி புது குட்டிகளுக்கு அப்பாவாகி எந்த தடையும் இல்லாமல் வீரநடை போட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுங்களோட எல்லையை பெருசாகிறதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, கிழக்கு பகுதியில் மஜிங்லானிஸ் இன்னமும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பெர்மிங்காம் மேல்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கிழக்கு பகுதியை அப்ரோச் பண்ணணும். அப்படி ஒரு வேளை சண்டை நடந்தாலும் மஜிங்லானிஸ் மேல்ஸுக்கு வயசானதால் பெர்மிங்காம் மேல்ஸுக்கு தான் ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்படி வளர்ந்து வர்ற பெர்மிங்காம் மேல்ஸ் 2018 இருந்து என்னென்ன சவால்களை சந்திச்சதுங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெர்மிங்காம் மேல்ஸோட ஃபஸ்ட்டு 5 வருஷ கதையை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.